31/7/2025 காருண்யா ப்ளஸ் 583க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்றுக்கு பாருங்கள், தனலட்சுமிக்கு நம்ம கொடுத்தது ஆல் போர்டு 5 2, சப்போர்ட்டுக்கு 6 கொடுத்துருந்தோம். 5க்கு பவர் 0, 2க்கு பவர் 7, 6க்கு பவர் 1. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 376. சப்போர்ட்டு கொடுத்த 6 வந்திருக்கு, 7 வந்திருக்குது. 76 நம்மளுக்கு ஒரு அருமையான வின்னிங் தான் சொல்லணும். காரணம், சி போர்டில் நம்ம 6 வச்சுருக்கிறோம், 7ஆம் நம்பர் ஏ போர்டில் வச்சுருக்கோம், அது உள்ளே வந்திருக்குது. 2ஆம் நம்பர் எங்கே வேணாலும் வரும்னு சொல்லியிருந்தோம், 2க்கு பவர் 7 உள்ளே வந்துருச்சு. அப்புறம் நம்ம இதில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வரல. காரணம், 7ஆம் நம்பர் டபுள்ஸாக வந்திருக்கணும். ஆனால் அந்த டபுள்ஸ் பார்த்திங்கன்னா 776ங்கிற நம்பர் தான் அதிகபட்சம் நம்பியிருந்தேன் நான். அதனால தான் அந்த நம்பரை மெயின்லேயே கொடுத்துருந்தேன் நான். காரணம், 7 வரும்போது 6, அதை எப்படி எடுத்தோம்னா அது பேட்டர்ன் பிரகாரம் வர வேண்டிய நம்பரு டபுள்ஸு. சி போர்டு 6 வரும்போது 7, ஏன்னா 7 2 காட்டும் போது 7 டபுள்ஸாகவே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு நினச்சி தான் 776 வச்சுருந்தோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா 2 7 உள்ளே போயிடுச்சு, 3ஆம் நம்பர் ஓடையில் வந்துருச்சு. இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு அருமையான ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும், சூப்பராக கலக்கிருக்கலாம். மிஸ் ஆகி போச்சு. ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்பில் போயிடலாம். நாளைக்கு பாருங்கள், காருண்யா ப்ளஸ் சரிங்களா. ஆல்போர்டை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு 7ஆம் நம்பர் கண்டிப்பாக ஒன்று உள்ளே வந்து தான் ஆகணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அப்படி இல்லைன்னா 2ஆம் நம்பர் உள்ளே வரணும் கண்டிப்பாக. இல்லை 7 2மே உள்ளே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 7ஆம் நம்பர் டபுள்ஸாகவும் திரும்பவும் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதை நான் சொல்லிக்கிறேன். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 7 5 சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 1 7க்கு பவர் 2, 5க்கு பவர் 0, 1க்கு பவர் 6 ஓகேங்களா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 9, பி போர்டில் 5 6, சி போர்டில் 8 2. இந்த 7ஆம் நம்பர் எங்கே வேணாலும் வரலாம். கண்டிப்பாக ஒரு 7ஆம் நம்பர் உள்ளே வரணும்னு தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா 7 தான் வந்திருக்கணும். அதனால் ஒரு 7 வரலங்கும் போது திருப்ப நாளைக்கு ஒரு 7 2 உள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. இல்லை 72ங்கிற நம்பர் கூட உள்ளே வரணும், அது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 72 38. நாளைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு டபுள்ஸ் வர மாதிரி தான் தெரியுது. இதில் 8ஆம் நம்பர் நான் கொடுக்கல. 8ஆம் நம்பர் டபுள்ஸாக வந்தால் கூட வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கு 3 8ன்னு இருக்குது. ஒன்று அப்படி தான் அடிக்கணும். சப்போஸ் பவர் பண்ணோன்னா டபுள் 8ஆக கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. மேலே இருக்க இந்த நான் 5 நம்பர் டபுள்ஸுக்கு கொடுத்துருக்குறேன் சரிங்களா. 2டியை பொறுத்த வரைக்கும் 72 38 68 18 17 92 50 12 சரிங்களா. ஆக மொத்தம் பவர் நம்பர் தான் வந்துட்டுருக்குது. 38 50 72. இது வந்து பவராகவும் அடிக்கலாம் இந்த 3 நம்பரும். அப்படியே இல்லைன்னா 16 கூட 6ஆம் நம்பரும் மெயினாக வர வேண்டிய இருக்குது. 6 1 வரணும் டபுள்ஸாக, சப்போஸ் வரலாம் சரிங்களா. அதனால தான் மேலே இருக்க நம்பர் மெயின் டார்கெட்னு சொல்கிறேன். நீங்கள் இதில் எது சாய்ஸ் பண்ணாலும் அதுக்கு உண்டான பவர் வச்சுருங்க சரிங்களா. ஏன்னா 3ஆம் நம்பர் டபுள்ஸாக வருங்கிறது எதிர்பார்க்கல் வருமானு தெரில. ஆனால் 8 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 8 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் பெரும்பாலும் பிசியில் தான் அடிக்கணும். அப்படி 8 வந்துச்சுன்னா பிசிக்கு டபுள் 8 வரலாம். அப்படி இல்லைன்னா ஏசிக்கு வரும். ஏசியை பிசியை தான் வரணும் டபுள் 8 ஓகேங்களா. 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் 197 187 938 768 172 764 750 950. ஆக மொத்தம் எல்லாத்துலேயுமே 7 வருதுனால நாளைக்கு 7ஆம் நம்பர் ஆட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், உங்களுடைய கணிப்புலையும் நான் சொல்கிறதும் ஒத்து வரும் பட்சத்தில் ப்ளே பண்ணிக்கோங்க. எப்போதுமே நம்ம கொடுக்குற இந்த இடம் நல்லாவே வரும் சரிங்களா. ஏதாவது ஒரு நாள் சம்மந்தமே இல்லாமல் அடிக்கலாம், ஆனால் எல்லா நாளும் அப்படி போயிடாது. அதிகபட்சமாக இதில் எந்த வின்னிங் வரும், அது கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம அதை கரெக்டாக ஒரு ஃபுல் வின்னிங் எடுக்க முடியும். அது எப்படி வருது எப்படி போகுதுங்கிறதையும் நம்ம சொல்லியே கொடுத்துட்றோம். அதனால் பார்க்குற நண்பர்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு இது கிடைக்கும். நேற்று கூட நம்மளுக்கு பிசி வின்னிங் தான் வந்திருக்குது. டபுள்ஸில் நமக்கு 7 6ன்னு வந்திருக்கணும், ஆனால் 76ங்கிற நம்பர் வந்துருச்சு. ஓடியில் 3ஆம் நம்பர் வந்துருச்சு. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே 35 75 இருக்குது. இதை ஜாயின் பண்ணோன்னா 37 கிடைக்கும் நமக்கு. 7 3. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 76ங்கிற நம்பருக்கு பார்த்திங்கன்னா சி போர்டில் 6 தான் சாலிடாக இருந்தது. அதனால் அந்த 6 வச்சு அடிச்சிட்டாங்க. சரி, நாளைக்கு பார்த்துடலாம். நாளைக்கு வந்துட்டு எப்படி வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா. இது நான் கொடுக்குற இந்த நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஒரு அருமையான வின்னிங் நாளைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 0 வரும், இல்லை டபுள்ஸாக வரலாம். 3 8 வரணும், இல்லைன்னா டபுள்ஸாக வரலாம். 9ஆம் நம்பர் கூட டபுள்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9 4 தான் வரணும், சப்போஸ் 9 கூட வரலாம் சரிங்களா.
ஆக மொத்தம் ஒரு டபுள்ஸ் தான் காட்டுது நாளைக்கு. பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.